திருமலையும் ராமானுஜரும். திருவேங்கடமலையில் உள்ள திருவேங்கடமுடையானுக்கு ராமானுஜர் என்னென்ன கைங்கரியங்கள் என்னென்ன தொண்டெல்லாம் செய்திருக்கிறார். ஒரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைன்னா எல்லாரும் திருவேங்கடமலைக்கு போகிறோம். அங்கே போக முடியறதோ இல்லையோ, பக்கத்தில் உள்ள பெருமாளை சேவித்தாலும் இவர் தான் திருப்பதி பெருமாள்னு தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த திருவேங்கடமுடையான இன்னைக்கு நாம் இப்படி தரிசிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராமானுஜர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த திருப்பதி பெருமாளுக்கு 20 முக்கியமான கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் ராமானுஜர். 1 இல்லை 2 இல்லை, 20 முக்கியமான கைங்கரியங்கள். முதல் கைங்கரியம் என்ன பண்ணார்னா, திருப்பதியில் இருக்கிறவர் பெருமாள் என்று நிரூபித்ததே ராமானுஜர் தான். ராமானுஜர் காலத்தில் திருவேங்கடமலையில் பெரிய சர்ச்சை. மலை இருக்குது, மலைக்கு மேலே கோவில் இருக்குது, கோவிலுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குது. ஆனால் இந்த தெய்வம் யார்? பெரிய விசாரம், பெரிய சண்டை நடக்கிறது. அங்கே யாதவ ராஜான்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். ராஜசபையில் ஒவ்வொருவர் போய் இல்லை இவர் பெருமாள் கிடையாது, இன்னொரு தெய்வம், இன்னொருத்தர் இன்னொரு தெய்வம்ங்கிறார். இதை கேள்விப்பட்டு ராமானுஜர் போனார். ராமானுஜர் போய் அங்கே வாதிட்டாராம், கிடையவே கிடையாது, இங்கே இருக்கிறவர் பெருமாள் தான். ஆழ்வார்களுடைய பாசுரம் இருக்குது, நம்மாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், முதல் 3 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவன் திருமால் என்பதற்கு இதற்கு மேல் என்ன சான்று வேண்டும்? புராணங்களில் குறிப்பு இருக்குது. வாமன புராணம், வராக புராணம், பத்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோத்தர புராணம், இத்தனை புராணங்களில் வாக்கியம் இருக்குது. ஏன் சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியம், அதில் கூட திருப்பதி மலையில் உள்ள பெருமாளை வர்ணித்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாட்டு பாடியிருக்கார். இவர் பெருமாள்ங்கிறதுல என்ன சந்தேகம்னு கேட்டார் ராமானுஜர். அவங்க சொன்னாங்க, பெருமாள்னா கையில் சங்கு சக்கரம் இருக்கணும் இல்லையா, கையில் பாருங்கள் சங்கு சக்கரம் இருக்கான்னு கேட்டாங்க. அன்றைய நாளில் 1000 வருஷம் முன்னாடி திருவேங்கடமுடையான் கையில் சங்கு சக்கரம் இல்லையாம். ஏன் சங்கு சக்கரம் என்னாச்சு? அவர் சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தார். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு பக்தன் இருந்தான். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பெரிய ராஜா. அவன் ஒரு சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகும்போது பெருமாள்கிட்ட வந்தானா, நான் போர் புரிய போகிறேன், நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா. உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, என்னுடைய சங்கு சக்கரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் ஆயுதத்தை எடுத்துன்னு போய் நீ சண்டை போடுன்னார். பெருமாள்கிட்டேருந்து சங்கு சக்கரத்தை வாங்கிட்டு போனான். போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வந்தவன் பெருமாள்கிட்ட சொன்னானா, நீ ரொம்ப கருணை மிக்கவன், பக்தன் கேட்டாங்கிறதுக்காக சங்கு சக்கரத்தையே கொடுத்துட்ட, இது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. திரும்ப பெருமாள் சங்கு சக்கரத்தை கையில் பிடிச்சிட்டார்னா இவர் கொடுத்தாருங்கிறது உலகத்துக்கு தெரியாமல் போயிடும். நீ எனக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்ததன் அடையாளமாக நீ சங்கு சக்கரமே இல்லாமல் நின்று கொண்டான். அந்த பக்தன் கேட்டாங்கிறதுக்காக ஒரு முறை அவனுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தேங்கிறதுக்கு அடையாளமா இவர் சங்கு சக்கரமே இல்லாமல் நின்றுட்டார். அதனால இவர் பெருமாளா வேற யாருன்னு இந்த சர்ச்சையாம்.